அஸ்ஸலாமு அலைக்கும். சாரிங்க இந்த 3 நாளா வீடியோ போட முடியல. இது நாள் வரைக்கும் டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு நம்மளே தேவையில்லாம உருவாக்கிக்கிறதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த 3 நாள் தான் நமக்கு நெருக்கமானவங்களும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் உருவாக்கி குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நொந்து போயிட்டேன். இதனால கஷ்டப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானும் பசங்க தான். என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்க தான். என் பசங்கள யோசிச்சேன்னா, எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து நான் வெளியில வந்துருவேங்க. இது வியாழக்கிழமைங்க. ஒரு 11 மணி போல் சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவும் இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து வீடு துடைக்கலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஷாஃபா நோன்பு வரதுனால வீட்டை கழுவி விட்டாச்சு. அஸ்கரை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரப்போ முடி அதிகமாகவே இருந்துச்சு. வெட்டலாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம். நாள் தான் தள்ளி போச்சு தேவையில்ல வெட்டலை. அதனால் இன்றைக்கி சலூன் கடைக்கு போயிட்டு அஸ்கருக்கு முடி வெட்டிட்டு வந்தாச்சு. வர்றப்பே வந்து தண்ணி பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லோ கலரில் இருக்கவும் சொல்லிட்டு உடனே வாங்கியாச்சு. டேஸ்ட் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ்கருக்கு தொப்பியுமே வாங்கியாச்சு. பசங்களை மதரசாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து டீ போட்டு குடித்தேன். நைட்டுக்கு எனக்கு படி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.